டைப் 1 டயபெட்டிஸ்க்கு உண்டான மருந்துகள் பற்றி பார்க்கலாம். டைப் 1 டயபெட்டிஸுக்கு ஓரலாக சாப்பிட்ற மருந்துகள் எதுவும் கிடையாது. இன்சுலின் ஊசிகள் தான் ஒரே வழி. டைப் 1 டயபெட்டிஸுக்கு சுத்தமாக இன்சுலின் செக்ரீஷனே இல்லாததுனால அவங்களுக்கு இன்சுலின் ஊசி தான் தேவைப்படுது. அதே நேரத்தில் டைப் 2 டயபெட்டிஸாக இருந்து சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்க முடியாமல் தடுமாறுறவங்களுக்கும் ஒரு வகையில் ஒரு நேரத்தில் இன்சுலின் ஆரம்பிக்கப்படுது. டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோ இம்யூன் வியாதி தான். நம்ம உடம்புல இருக்கிற பீட்டா செல்லை நம்ம உடம்புக்கு எதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உடம்பே அதை அழிக்க ஆரம்பித்து டைப் 1 டயபெட்டிஸில் கொண்டாந்து நிறுத்திடுது. இந்த மாதிரி நம்ம உடம்பே பீட்டா செல்லை அழிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இதை சரி பண்ணுறதுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இப்போ நமக்கு வந்திருக்கிற டயபெட்டிஸ் டைப் 1ஆ டைப் 2ஆ அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 30 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வருதுன்னா அது முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் டைப் 2 டயபெட்டிஸாக தான் இருக்கும். 30 வயசுக்குள்ளேயே டயபெட்டிஸ் வருது, சிறு வயதிலேயே வருது, பிறந்ததுமே வருது, குழந்தையா இருக்கவங்களுக்கு கூட வருது அப்படின்னா அது நிச்சயமாக டைப் 1 டயபெட்டிஸாக தான் இருக்க முடியும். சர்க்கரைக்காக நம்ம எடுக்கிற மாத்திரையும் இன்சுலின் ஊசியும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கணையத்துக்கு வேலையை குறைச்சிட்டு மிச்சம் மீதி இருக்கிற பீட்டா செல்லையும் ஆரோக்கியமாக பாதுகாக்குது அப்படின்றத நாம் நினைவில் வச்சுக்கணும். சிலர் சர்க்கரை அப்படின்றது ஒரு வியாதியே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதையும் விட்டுடுறாங்க, உணவு பழக்க வழக்கத்தையும் மாத்துறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய உள்ளுறுப்புகள் வெகுவாக பாதிப்படையும், கணையம் சுத்தமாக காலி ஆகிடும்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கணும், இல்லை பேலியோ டயட் மூலியமா ஒரு சரியான உணவு பழக்க வழக்கம் மூலியமா சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கணும். எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறது தான் ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு வழிமுறை. இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அதோடைய மருந்துகள் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம்.